அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, திருப்பதி லட்டுடைய சர்ச்சை பற்றி தாங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான வீடியோ காட்சி திருப்பதி தேவஸ்தானத்தில் எடுக்கப்பட்டது. இந்த வீடியோவில் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா திருப்பதியில் கூட்டம் வந்து அலைமோதும். நிற்கக்கூட இடமே இல்லாத அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து அதிகரித்து காணப்படும். தற்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே எந்த ஒரு ஆளுமே இல்லாத அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா கோவிலே வெறிச்சோடி காணப்படுது. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க. அப்படின்னா இதற்கு காரணமாக அமைவது திருப்பதி லட்டு சர்ச்சையாக இருக்குமோ அப்படிங்கிற காரணமோ ஒரு பக்கம் எழுதுங்க. வேறு ஏதேனும் காரணம் இருக்குமா அப்படிங்கிற கோணமும் மக்கள் மத்தியில் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். தற்போது பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி அப்படின்னு சொன்னாலே லட்டு தாங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். திருப்பதி லட்டுக்காகவே தேவஸ்தானத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க, சுவாமியை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்களும் இருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு லட்டு வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம். தற்போது நிகழக்கூடிய நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு பற்றின பல்வேறு சர்ச்சைகளும் கேள்விகளும் பல வண்ணம் எழுந்த வண்ணமே இருக்கிறதுங்க. இந்த சர்ச்சை தான் தற்போது திருப்பதி தேவஸ்தானத்தில் மக்களுடைய கூட்டம் குறைவதற்கு காரணமாக அமைகிறதா அப்படிங்கிற சந்தேகமோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புறம் எழுந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, திருப்பதியில் அப்படி என்னதாங்க நடக்குது? திருப்பதி லட்டில் உண்மையிலேயே கலப்படம் நிகழ்ந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றின விசாரணையும் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது. இது குறித்து இன்னும் முழுமையான விளக்கம் வெளியே வரல அப்படின்னாலும் கூட இந்த சர்ச்சை வந்து நீடித்த வண்ணம் இருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். மேலும் மாட்டுக்கொழுப்பு லட்டு விவகாரம் காரணமாக திருப்பதியில் கூட்டம் குறைந்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்காங்க. அங்கே மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்த நிலையில் வரிசையில் நிற்கக்கூட ஆள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கு. இன்ஸ்டாகிராமில் இது தொடர்பாக ரீல்ஸ் ஒன்றும் வெளியாகியிருக்குங்க. அதில் அங்கே மக்கள் கூட்டம் இல்லாதது தொடர்பாக காட்சிகள் இடம்பெற்றிருக்கு. வரிசையில் நிற்கக்கூட ஆட்கள் இல்லாத அளவுக்கு மோசமான நிலை அங்கு ஏற்பட்டுள்ளதாக காட்சிகளில் கூறப்படுதுங்க. ஆனால் எப்போதும் போல லட்டு வாங்க மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கு அப்படின்னு அதில் விளக்கப்பட்டும் இருக்கு. இந்த விவகாரம் காரணமாக மக்கள் கூட்டம் குறைந்ததால திருப்பதி சுத்தமாகி உள்ளது அப்படின்னும் இதில் சொல்லப்பட்டிருக்கு. திருப்பதியில் மாட்டு கொழுப்பு லட்டு பயன்படுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி வந்துட்டு இருக்குங்க. நாடு முழுக்க இந்துக்கள் இடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த லட்டு விவகாரம் அப்படின்னு சொல்லலாம். மக்கள் பலரும் இந்த சம்பவம் காரணமாக கொதித்து போய் இருக்காங்க. இதை அடுத்து பக்தர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் அங்கே சாந்தி யாகம் நடத்த திட்டமிடப்பட்டிருக்குங்க. காலையில் 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் சாந்தி யாகம் கோவிலில் நடத்தப்பட்டிருக்கு. திருப்பதி லட்டு தொடர்பாக அந்த மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு வைத்த புகார் தற்போது உண்மையாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லட்டுல செய்யப்பட்ட சோதனைகள் மாட்டு கொழுப்பு தொடர்பான அதிர்ச்சி அளிக்கும் முடிவுகளை வெளியிட்டிருக்காங்க. ஜெகன்மோகன் ஆட்சியில் திருப்பதியில் லட்டு தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய் பயன்படுத்தப்பட்டதாக பகீர் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருந்தது. ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை வைத்திருந்தார். முறைகேட்டில் ஈடுபட்டவர்களுக்கு தண்டனை கிடைத்தே தீரும் அப்படின்னு ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு திட்டவட்டமாகவே அறிவித்திருந்தார். 2019 முதல் 2024 ஆண்டு வரையிலான YSRCP ஆட்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. உலகம் முழுக்க மக்களால் மிகவும் மதிக்கப்படும் திருப்பதி லட்டு பிரசாதம் தயாரிக்க விலங்குகளின் கொழுப்பை பயன்படுத்தியும் இருக்காங்க. திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலில் நமது மிகவும் புனிதமான கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஜெகன் நிர்வாகம் திருப்பதி பிரசாதத்தில் நெய்க்கு பதிலாக விலங்குகளினுடைய கொழுப்பை பயன்படுத்தியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. கோடிக்கணக்கான பக்தர்களின் மத உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காத ஜெகன் மற்றும் YSRCP அரசை பார்த்து வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சந்திரபாபு நாயுடுவும் தெரிவித்திருக்காரு. இதற்காக அப்போது தயாரிக்கப்பட்ட லட்டுகள் மீதான சோதனை முடிவுகள் வெளியாகியிருக்கு. மொத்தம் 5 சாம்பிள் எடுத்திருக்காங்க. இதன் கொழுப்பு மதிப்பு S மதிப்பு என்ற பெயரில் வெளியாகியும் இருக்குங்க. 5 சாம்பிள் மதிப்புகள் முறையே 86.62, 106.89, 22.43, 117.42,
19.72 ஆகும். இந்த 5 மதிப்புகளில் 2 மற்றும் 3வது சாம்பிள்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதா. மற்றவர்களில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட எஸ் மதிப்பு சற்று குறைவாக இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி குறைவாகவோ கூடுதலாகவோ இருந்தால் அதில் வேறு ஒரு கொழுப்பு உள்ளது அப்படின்னு அர்த்தம் ஆகுங்க. இதில் சாம்பிள் ஒன்றில் சோயாபீன், அவரை, சூரியகாந்தி, ஆலிவ், ராப் விதை, லிப் விதை, கோதுமை, மக்காச்சோளம், பருத்தி விதை, மீன் எண்ணெய் கொழுப்பு இருக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சாம்பிள் 2ல் தேங்காய் மற்றும் பனை கருப்பட்டி கொழுப்பும், சாம்பிள் 3ல் பாம் எண்ணெயும் மற்றும் மாட்டு இறைச்சியும், சாம்பிள் 4ல் பன்றி கொழுப்பு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இவற்றில் எதுவாகவும் இருக்கலாம், எதிலுமே உறுதியாக முடிவு சொல்லப்படலை. மீன் எண்ணெய் அப்படி இல்லைன்னா மாட்டு கொழுப்பு தான் அப்படின்னு சொல்ல முடியாது. முக்கியமாக சில ஸ்டாண்டர்ட் விசஸ் வேல்யூ வரம்பு வைத்து ஒரு முடிவிற்கு வர முடியாது அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா திருப்பதி லட்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா கோவிலில் பக்தர்களின் கூட்டம் குறைவாக இருந்தாலும் லட்டு வாங்கக்கூடிய இடத்துல மக்கள் வழக்கம் போலவே தென்படுகிறார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. மாட்டு கொழுப்பு லட்டு விவகாரம் காரணமாக திருப்பதியில் கூட்டமும் குறைந்திருக்கு அப்படின்னும் அங்கே மக்கள் கூட்டம் வெகுவாக குறைந்த நிலையில் வரிசையில் நிற்கவே ஆட்கள் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கோம் அப்படின்னும் இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் வதந்தி பரப்பப்படுது. ஆனால் புள்ளி விவரம் வேற மாதிரி அமைந்திருக்குங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் இது தொடர்பாக ரீல்ஸ் ஒன்று வெளியாகியிருந்தது. அதில் அங்கே மக்கள் கூட்டம் இல்லாதது தொடர்பாக காட்சிகள் இடம்பெற்றிருந்தன. வரிசையில் நிற்கக்கூட ஆட்கள் இல்லாத அளவுக்கு மோசமான நிலை அங்கே ஏற்பட்டுள்ளதாக காட்சிகளில் கூறப்பட்டிருக்கு. ஆனால் எப்போதும் போல லட்டு வாங்க மட்டும் கொஞ்சம் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி அதில் விளக்கப்பட்டும் இருந்திருக்கு. இந்த விவகாரம் காரணமாக மக்கள் கூட்டம் குறைந்ததால் திருப்பதி சுத்தமாகி இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. இதையடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாட்டு கொழுப்பு லட்டு பயன்படுத்தப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது நாடு முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இருப்பினும் இந்த சர்ச்சை மக்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் மீண்டும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். லட்டுகளில் கலப்படம் இருப்பதாக ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு புகார் கூறியதை தொடர்ந்து திருமலையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் பார்த்தீங்கன்னா தற்போது வெகுவாக குறைந்து வந்துட்டுருக்கு. கடந்த செப்டம்பர் 18 வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்ய சென்ற பக்தர்களினுடைய எண்ணிக்கை 78,690 இருந்திருக்கு. அன்று மாலை ஆந்திர பிரதேச முதல்வர் என் சந்திரபாபு நாயுடு அமராவதியில் நடந்த NTA சட்டமன்ற கூட்டத்தில் பேசும்போது முந்தைய YSRCP ஆட்சி லட்டு தயாரிக்க விலங்குகளினுடைய கொழுப்பை கலந்த கலப்பட நெய்யை பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டியிருந்தார். செப்டம்பர் 19 குற்றச்சாட்டு வெடித்த போது பக்தர்களினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 68,835 இருந்திருக்கு. இருப்பினும் செப்டம்பர் 20 வருகை தந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,104 இருந்திருக்கு. செப்டம்பர் 21 வருகை தந்த பக்தர்களின் எண்ணிக்கை 82,406 இருந்திருக்கு. செப்டம்பர் 22 82,646 பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்திருக்காங்க. கோயிலை நிர்வகிக்கக்கூடிய திருமலை திருப்பதி தேவஸ்தானம் செப்டம்பர் 23 கோயிலை தோஷம் போக்கும் புனிதப்படுத்தும் பரிகாரம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்த போது பக்தர்களினுடைய வருகை எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டிருக்கு. அன்று 65,604 பக்தர்கள் தரிசனம் செய்திருக்காங்க. தீய விளைவுகளை தடுக்கவும் லட்டு பிரசாதத்தின் புனிதத்தை மீட்டெடுக்கவும் கோவில்லையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் புனிதப்படுத்தும் சடங்குகள் செய்யப்பட்டன அப்படின்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்திருக்காங்க. நெய் சேமித்து வைக்க பயன்படுத்தப்படும் தொட்டிகள்லையும் லட்டு மற்றும் இதர பிரசாதங்களை தயாரிக்க செல்லும் மற்ற பொருட்கள் வைக்கப்படும் சேமிப்பு பகுதிகள்லையும் சமையல் அறை மற்றும் பிரசாதங்களை எடுத்து செல்ல பயன்படுத்தப்படும் தட்டுக்கள்லையும் பரிகாரங்கள் செய்யப்பட்டிருக்கு. சுவாமி
தரிசனம் செய்த பிறகு பக்தர்கள் தங்களுக்கும் குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும் லட்டுகளை வாங்க கவுண்டர்களுக்கு செல்வது வழக்கம். கலப்பட நெய் குறித்த அச்சங்கள் இருந்தாலும் லட்டுகளின் புனித தன்மை மற்றும் தரத்தை மீட்டெடுக்க திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உடனடி நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அதனால் அதனுடைய விற்பனை பாதிக்கப்படலை அப்படின்னு செவ்வாய்க்கிழமை கோவிலுக்கு சென்று லட்டு மற்றும் பிற பிரசாதங்களை ருசித்த அறநிலையத்துறை அமைச்சர் ஆனம் ராமநாராயண ரெட்டி சொல்லியிருக்காரு.